ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துரோகின் வீட்டுக்கு போக நான் அவனுக்கு உரிய தண்டனையை கொடுக்கலான்னு போக நான் அவனுக்கு சொன்ன விஷயத்தை கேட்கும்போது மிகப்பெரிய அதிர்ச்சியைத்தான் அடைந்தேன். ஆம் என் செல்லமே, நீ உனக்கான உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாகவே, அவர்கள் உனக்கு செய்த தவறை நீ புரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவர் பல விஷயங்களை உனக்கு எதிராக செய்துவிட்டார். உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் சில வேலைகளையெல்லாம் அவர் செய்து முடிச்சிட்டார்னு கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இருந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உனக்கு ஆபத்தை செய்ய நினைப்பவர் யாராக இருந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும் தானே. தண்டனை பெற்ற கைதி போல உன் வாழ்க்கையின் திசை மாறி போய் இப்போது எப்போதுதான் எனக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும்னு ஏக்கத்தோடு நீ என்னை பார்த்து கொண்டிருக்கும் போது பொறுமையோடு வாழ்ந்த உனக்கு தோல்வியையோ துர்க்கத்தையோ நான் கொடுத்திட மாட்டேன். இதோ உனக்கான எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் கிளம்பிட்டேன். உன் பக்கம்தான் எல்லா தப்பும், அவர்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குதுன்னு உன்னுடைய துரோகி என்னிடம் வாதாடினாலும் கூட, அவருக்கு நல்லது செய்ய சொல்லி என்னிடம் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைத்தாலும் கூட, அத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு தெரியாதா யார் பக்கம் உண்மையும் நியாயமும் இருக்குன்னு? ஆளாளுக்கு ஒரு நியாயம் வச்சிருக்கிறது போல உன்னுடைய துரோகி உனக்கு ஏமாற்றிய அந்த எதிரி அவர் பக்கம்தான் நியாயம் இருக்கு, நீதான் எல்லா தவறுகளுக்கும் காரணம்னு என்னிடமே வந்து கையெடுத்து கும்பிட்டு வணங்கி வேண்டுதல் வைக்கிறார். ஆனால் இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். உண்மை நேர்மை நியாயம் என அத்தனையும் புரிஞ்ச நான் இனிமேலும் உனக்கு கெடுதல் நடக்கவும் விடமாட்டேன். அதனால தான் இப்போது உன்னை சுற்றி சூழ்ந்து காத்து கொண்டிருக்கும் ஆபத்துகள் உன்னை நெருங்க விடாமல் நான் சரி செய்ய போகிறேன் என் செல்லமே. தொட்டதுக்கெல்லாம் உன் மேலே குறை சொல்லி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவீனங்களை அடையாளம் கண்டு உன்னையே துன்புறுத்தி கொண்ட அந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையை நீ வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் புரிதல் ஒன்று மட்டும்தான் இதற்கு சரியான முடிவு என உன்னை பற்றிய புரிதலையும் அவர்கள் வாழ்க்கையில் உண்டாக்கி அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுத்து நீ நம்பிக்கையோடு இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி சிறப்பான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போகிறேன். நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் முயற்சி செஞ்சாலும் இந்த உலகம் உன்னை கவனிக்காது. ஆனால் உனக்கான வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்போது இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். அதனால தானே சொல்கிறேன், நீ கஷ்டப்படுறதையோ கவலைப்படுறதையோ வருத்தத்தையோ வேதனையோ வெளியில் சொல்ல வேணாம். சொன்னாலும் அதற்கு எந்த பலனும் கிடைக்காது. அதற்கு பதிலாக நீ ஜெயிச்சு காட்டு. ஜெயிச்சு முதலாவதாக அந்த வந்து நிற்கிற ஆள் மட்டும்தான் பேசுவதை மற்றவர்கள் கேட்க தயாராக இருப்பார்கள். இந்த உலகத்தில் நீ எதையாவது சொல்ல நினச்சாலும், இந்த உலகத்துக்கு நீ எதையாவது நிரூபிக்க நினச்சாலும் கூட நீ ஜெயிச்சு காட்டணுமென்னு செல்லமே. ஏன்னா ரெண்டாவதாக வர்றவனையும் தோற்று போகிறவனை சொல்கிற வார்த்தைகளையும் யார் காதிலும் கேட்பது கிடையாது. முதலாவதாக வரணும், வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வந்து காட்டணும். அவன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த உலகமே காத்து தயாராக நிற்பார்கள். காலதேவியாக இருக்கும் இந்த வராகியம்மா உனக்கான கால நேரத்தை சரியானதாக அமைச்சு கொடுப்பேன். இனி உன் வாழ்க்கையில் நல்ல ஏற்றமும் மாற்றங்களும் வரும். பொறுமையோடு காத்திருந்த எனக்கு எல்லா கஷ்டங்களும் கிடச்சிருச்சு தாயே. இதுவரைக்கும் நீ எனக்கு நல்லதே செய்யலன்னு உன் வாழ்க்கையை கல்லும் முள்ளும் நிறைந்ததாக நினச்சி வருந்தினாய் அல்லவா? இதோ கற்களும் முற்களும் சேர்ந்த உன் வாழ்க்கை பாதை உன் கண் முன்னால் காட்டியதெனவோ உன்னை பக்குவப்படுத்துவதற்காக தான். சுகங்கள் எப்போது கிடைக்கும், சந்தோஷம் எப்போது என் வாழ்க்கையில் வரும், என்னுடைய மனசில் இருக்க கவலைகளும் வருத்தமும் வேதனையும் எப்போது மாறும் என காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா சந்தோஷங்களையும் கொண்டு வரப்போகிறேன். தைரியமாக உன் வாழ்க்கையில் நீ நிம்மதியாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு. கலங்காதே என் செல்லமே. வண்டிக்கு அச்சாணி எப்படி முக்கியமோ அதுபோல் நீயும் உன் வேலைகளை திறமையாய் சரியாய் செய்யப்பாரு. உன் வாழ்க்கைக்கான போராட்டத்தை முடிச்சு வச்சு உனக்கான வெற்றிக்கனியை நானே கொண்டு வந்து தருவேன். உன் உருக்கமான மனநிலையும் உன்னுடைய உருக்கமான வேண்டுதல்களும் பிரார்த்தனையும் எதிர்பார்ப்புகளும் எல்லாமே இப்போது நிறைவேறி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு அணிவேராக நானும் இருக்க போகிறேன். உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, கவலைப்படுற? நீ மனமுருகி தவித்த விஷயங்களும் நல்லது நடக்கணுமேனு வருத்தி வேதனைப்பட்ட விஷயங்களும் இப்போது நல்லபடியாக நடக்கப் போகுது. நீ வழிபடும் இந்த வராகியம்மா நானே வந்து உனக்கு துணையா நின்று உன் வாழ்க்கையையும் வழிப்படுத்துவேன் என் செல்லமே. நல்வழியில் நல்ல விதத்தில் நல்ல நிகழ்வுகள் இனி உன் வாழ்வில் நடக்கும். எல்லா சந்தோஷங்களும் இனி உன்னை வந்து சேரும். காத்திருந்து காத்திருந்து காலம் போகிறதே, என் வாழ்க்கை திசை மாறிவிட்டதேன்னு உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்தியதெல்லாம் போதும்.
வாழ்க்கை பூத்து குலுங்காமல் இப்படி கஷ்டப்பட்டே வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடுவனோன்னு விதி சதி செய்யும் வேலைகளை நினைச்சு வருந்த வேண்டாம். உன் விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சியும் நம்பிக்கையின் மூலமாக நான் ஒரு கதவையாவது உனக்கு திறந்து வைப்பேன். வாய்ப்புகள் வெறுமனே வருது, எதையுமே கடந்து போக முடியல, மனசு தான் கஷ்டமாக இருக்குது, என் வாழ்க்கையில் எந்த விஷயமும் மாறலன்னு முன்னேறுவதற்காக ஏங்கி துடிக்கும் என் பிள்ளையான உன் வாழ்க்கையில் படிப்படியாக நீ முன்னேறி வரப்போற. பழியாலும் பாவத்தாலும் சூழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அள்ளித்தரப்போகிறேன். இதுவா வாழ்க்கைன்னு நீ அவதிப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் இதுதான் வாழ்க்கை என சொல்லி மகிழக்கூடிய வகையில் அத்தனை விஷயங்களையும் நான் அமைத்து தருவேன் என் செல்லமே. விரிந்து பறந்து கிடக்கும் தண்டவாளங்கள் ரொம்ப தூரம் போய் தொலை தூரத்தில் தானே ஒன்று கூடி வாழுது. அதே போல உன் வாழ்க்கை பாதையும் இப்போது பிரிந்து பறந்து துன்பத்தை தருவதோல நீண்டதாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாமே ஒன்று சேர்ந்து உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து முடியும். வெட்டி செலவு செய்யாம 1000 கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய தரித்திரம் நீங்கி புண்ணியம் சேரும்படி உனக்கு நேரம் கைகூடி வரப்போகிறது. உன் வாழ்க்கையை நினைச்சு மீளாத துயர் கொண்ட உன் வாழ்வில் இனி எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும். உனக்கான காரியமும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் இப்போது கைகூடி வரப்போகுது. எல்லா துன்பங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் வாய்ப்புகளை தரப்போகிறேன். காலம் கடந்து போன பின் காரணத்தை தேடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கான பாதை பழுது என பயின்று விடாதே. எல்லாவற்றையும் உன் இஷ்டப்படி நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். கண் கெட்ட பிறகுதான் சூரிய நமஸ்காரம் என்பது போல வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த பிறகு என்னை நாடி வருபவர்களுக்கு நான் துணையாய் நிற்பேன். ஆனால் இப்போது எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டே கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு நான் துணை நிற்காமலா போய்விடுவேன்? எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் என்று மட்டும்தானே என்கிட்ட கேட்குறியே தவிர எனக்கு காசு பணம் வேணும், கோடி கோடியாக சொத்து வேணும், நிறைய வீடு வேணும்னு எந்த பேராசையும் என்னிடம் வைக்கவில்லை. ஒரு சாதாரண அன்பான அழகான அமைதியான நிம்மதியான குடும்பத்துக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் என் பிள்ளையான உனக்கு நீ தேவைப்படுவதை உனக்கான ஆசைப்படுவதையும் உனக்கான அடிப்படை வசதியாய் விரும்பி வேண்டியதையும் உனக்கே நான் தருவேன். உன் மனதிற்குள் வந்தமர்ந்த இந்த வராகி அம்மா நீ முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முடிவை வெற்றியாய் கொடுப்பேன். எந்த புயல் வந்தாலும் உன்னை பத்திரமாய் கரை சேர்க்க நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோட உன்னுடைய வேலைகளை மட்டும் செய். காலம் கனிந்து உனக்கான நல்வழியை காட்டுவேன் செல்லமே. ஒவ்வொரு நாள் காலையிலுமே இன்னைக்கு நாள் நல்ல நாளாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்போடு தான் நீ கிளம்புற, எதிர்பார்ப்போடு தான் எழுந்திருக்கிறாய். என்னதான் மூளை உனக்கு இப்படி சிந்தித்தாலும் உன் மனசு என்னவோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு ஒரு பயம் ஓரத்தில் ஒட்டி கொண்டு இருக்கிறது தானே. நீ எல்லாவற்றையும் செய்து சாதிக்க துடிக்கிறாய். அப்படிப்பட்ட ஓ மனசில் சந்தோஷம்தான் இருக்கணுமே தவிர பிரச்சனைகளை நினைத்து கலக்கம் கொள்ளக்கூடாது. நான் உனக்கு கொடுப்பதை எவராலும் பறிக்க முடியாது என் செல்லமே. நான் உனக்கு கொடுக்க மறுப்பதையும் யாராலும் கொடுக்கவும் முடியாது. நீ சோர்ந்து போகாதே. உன் வாழ்க்கையில் எல்லாமே நான் விதித்தது போல நடக்கப் போகிறது. என்னை தொடர்ந்து வழிபட்டு வரும் நீ உன் விதியை முறியடித்து உன் வாழ்வில் ஜெயித்து காட்டுவாய்.